நீ கட்டிக்க போறேன்னு பின்னாடியே சுத்திட்டு இருந்த உன் மாமாவே உன்னை பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டாருல. அவருக்கு தான் வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்புறம் எதுக்கு நீ இன்னும் இங்க ஒட்டிட்டு இருக்க? நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்ட. இனிமேல் இந்த ஜாடமாடியா பேசுறதெல்லாம் விட்டுரு. உரிமை இல்லாத வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு எங்களே நீங்க அதிகாரம் பண்றீங்களா? ராதிகா என்னோட அண்ணன் பொண்ணு. அந்த உரிமையில தான் இங்க இருக்கா. முன்னாள் மருமக வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கியே, உனக்கு வெக்கமாவே இல்லையா? விசேஷத்துக்கு வந்தமா சாப்பிட்டமா கிளம்புனமான்னு இல்லாம என் மருமக வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு குடும்பத்தோட ஊதடிச்சிட்டு இருக்கீங்க. என்னைக்கு அவ என் மகனை கல்யாணம் பண்ணிட்டாலோ அன்னைக்கே அவ என் மருமக. நீங்க சும்மா அத ஊருக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மனசார நீங்க தனத்தை இன்னும் உங்க மருமகளா ஏத்துக்கல. நீங்க அந்த வார்த்தைய உண்மையான அக்கறையோட சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த வீட்டுல இருந்திருக்கவே மாட்டேன். எப்ப நீங்க தப்பா யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே அதை சரி பண்ணணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். உங்க திட்டத்தை எல்லாத்தையும் நான் முறியடிச்சு என் மகளை என் தனத்தை இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ வைப்பேன். எங்க அம்மாக்கு எப்பயுமே தனியா எந்த ஆசையுமே இருந்ததில்ல. அவங்களுக்கு இருந்த ஒரே கனவு சொந்தமா ஒரு வீடு இருக்கணுங்கிறதுதான். எல்லாம் கைகூடி வந்துருச்சே, அம்மா இனிமேலாச்சும் சந்தோஷமா இருப்பாங்களேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. நாம இதை எப்படி சரி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்களுக்கு அன்பும் ஆதரவும் தேவை. சௌந்தர்யா, நீ அவங்க கூடயே கொஞ்சம் இரு. உங்களுக்கு நன்றி சொல்லலாம் தான் போன் பண்ணேன். சரியான நேரத்துல கோயிலுக்கு வந்து நீங்க தான் அந்த விஷயத்த சொன்னீங்க. இல்லன்னா எங்களுக்கெல்லாம் இந்த வீடு வாங்க வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்குமா என்ன? எங்க இருந்தோ வந்த நீங்க எங்களுக்கு வழிகாட்டி விட்டு போயிட்டீங்க. இல்லனா இப்படி ஒரு சொந்த வீட்ல ஜம்பமா கால் மேல கால் போட்டுட்டு என்னால இருக்க முடியுமா? இன்னைக்கு வாசுகி பேர்ல ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்க தான். ஆனா நீங்க இப்பவே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். நீங்க அந்த வீட்ல இருக்கிறது டெம்பரரி தான். அந்த ருக்மணிய எப்ப வீட்டை விட்டு அனுப்புறீங்களோ அப்பதான் முழுசா அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும்.